ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மருத்துவமனையிலே இந்த வறுமையில் வாடுகின்ற தொழிலாளிகளுடைய உடல் உறுப்பு கிட்னிய முறைகேடாக பெற்று அந்த முறைகேடு விசாரித்தது இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவள் மீது இது எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த ஆட்சியில் உடல் உறுப்பை கூட விட்டு வைக்கல. அப்படி மோசமான ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 2019 அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தணும். சென்னையில் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலில் ஈர்க்கப்பட்டது. சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு நடைமுறைக்கு கொண்டாந்தோம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு உற்பத்தியை தொடங்கிவிட்டது. அதனால பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பெற்று தந்தோம். திமுக அரசாங்கம் வந்தது. திமுக அரசாங்கம் வந்த பிறகு அவர்கள் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தினார்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையிலே ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது விமான நிலையத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார். அப்பொழுது இந்த பேட்டியிலே குறிப்பிடுகிறார், திமுக ஆட்சியிலே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக, 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாக, அந்த நிறுவனங்கள் எல்லாம் உற்பத்தியை தொடங்கின்ற பொழுது சுமார் 32,81,000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அறிவித்தது மட்டுமல்ல, 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்ய சொன்னார். 77 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னா 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கும். எப்படி நாட்டு மக்களை ஏமாற்ற என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.